எல்லாரையும் கரெக்ட் பண்ணுறோம். ஒரு அப்பா ஒரு பையனையோ ஒரு அம்மா ஒரு பையனை கரெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு, இந்த குழந்தைங்கள் மேலே இருக்கிற அன்பு. ஒரு வாத்தியார் ஒரு டீச்சர் ஒரு பையனை வந்து திருத்துறாரு அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற மிகப்பெரிய அன்பு. இவன் கெட்டு போயிடக்கூடாது, இவன் நல்லா வரணும்னு. இந்த சமூகத்தில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த சமூகம் அன்புமயமாகவும் இது தனக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்தி கூடாதுன்றதுனால தான் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சமூகம் தன் சமூகத்துக்கு மேலே இருக்கிற அன்பு. வியூ பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஏன் தன்னை திரும்ப திரும்ப ஒரு மகனை திருத்துறாருன்னா அவர் அந்த பையன் மேலே இருக்கிற அன்பு. இவன் கெட்டு போயிடக்கூடாது, இவன் வந்து நல்லா வரணும், சமூகத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தனக்கும் நல்லா வரணுன்றது தான் ஐ லவ் யூ அப்படின்றது பீச். பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரின்றது பையனுடைய முழுவதுமான தன்மை. மிக மிக முக்கியமானது என்னென்னா வீட்டில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இல்லவே இல்லை. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ். வீட்டில் யாருமே அதாவது தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கறதே இல்லை. மன்னிப்புன்ற வார்த்தையை வந்து ரொம்ப தூரமாக வந்து நம்ம வச்சிட்டோம். அப்போது ஐ எம் சாரி அப்படின்றது பையனு, நான் தவறு செய்திருக்கிறேன் அப்படின்ற குற்றுணர்வு. அதை வந்து பையனு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீனா நான் பவர்லெஸ் ஆகிட்டேன், அதனால் என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை பழி சொல்லிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்றது வில்லோ. அப்படியே அது பையனும் வில்லோவும் கலந்து 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 வரும் நம்ம வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் முழுவதுமாக என்னை ஏற்றுக்கொண்டேன். அது என்னவாக இருந்தாலும் என்னை படைத்த இறைவன், என்னை படைத்த இந்த பிரபஞ்சம், என்னை படைத்த இந்த எக்ஸிஸ்டன்ஸை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நன்றி பாராட்டேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்க, என்னை ஏற்றுக்கொள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்க, என்னை தெரிந்து கொள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்க அப்படின்னு நன்றி பாராட்டுதல். தேங்க்யூ. இந்த தேங்க்யூவில் 3மே வரும். பீச்சு, வில்லோ, பைன். ஐ லவ் யூவில் பியூரான ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு அன்பு பீச். நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகமோ நம்ம குடும்பமோ நானே என் முள்ள வந்து ஐ லவ் யூன்றது வந்து என்னை நானே நேசிக்கிறேன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது முக்கியம். அதாவது பீச்ன்றது வந்து ஒரு நுட்பமான ஒரு அன்பு. அது வெளியே தெரியாததுனால தான் அது பதட்ட உணர்வாகவும் கரெக்ஷன் திருத்த உணர்வாகவும் இருக்குது ஐ லவ் யூன்றது. அதுக்கப்புறம் ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், என்னை நான் மன்னித்து விட்டேன்.